Bro, A for apple அந்த மாதிரி AAIOUக்கு சொல்லுங்க bro. A for airplane, E for eagle, I for ice cream, O for owl, U for universe. Bro அந்த மாதிரி AIAPக்கு சொல்லுங்க bro. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் 6 மாசம் மட்டும் தான் கொஞ்சம் ஹெல்த் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 2 மாசம்லாம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இதுதான் இப்போதைக்கு வீடியோ எடுக்கிறதுக்கான ஒரு இடம். கொஞ்ச நாளைக்கு இப்படிதான் இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2024 தான் நம்மளால தான் இருக்கணும். 2024 is going to be my year. வெற்றிகரமாக இந்த வருடமும் எந்தவித ட்ரக் சொசைட்டிக்குள்ளேயும் மாட்டிக்காம கடந்து வந்துட்டோம் கைஸ். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா, பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் அவார்டே கொடுக்கலாம். அதற்கு தகுதியான பையனோட வீடியோஸ்க்கு தான் கைஸ் நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். சோஃபாவை நேசிக்கக்கூடிய ஒரு நபரோட வீடியோஸ்க்கு தான் கைஸ் நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்ண போறோம். குட் மார்னிங். எனக்குலாம் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பையன் போல தான் நல்லா இருக்குமே அப்படின்ற அளவுக்கு தோண வச்சிருச்சு கைஸ் இந்த பையனோட வீடியோஸ் பாக்குறப்பலாம். ஓகே, 2023 அந்த ரீவைண்ட் வீடியோவை ஏன்டா பிரைவேட்ல போட்ட அப்படின்னு நீங்க நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. போன வீடியோட கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அதுக்கான ரீசனை நான் கடைசியில சொல்றேன் கைஸ். குழம்பிட்டே இருக்காம ஆரம்பிக்கலாமா? சூப்பரான சோஃபா வந்திருக்கு. 3 சீட், ஒரு கார்னர் சூப்பரா இருக்கும், செம்மையா இருக்கும். உட்டன் கார்னர் சொல்வாங்க. ரொம்ப ஒரு ரிச்சா லுக் தரணுங்க. ரிச்சா லுக் வேணும். ஆனா வீட்டுக்கு உட்டன் தான் வேணும், உட்டன் கார்னர் தான் வேணும். ஏன்னா நான் லைனிங் யூஸ் பண்ணிட்டேன். ஆனா லைனிங் எனக்கு பிடிக்கலங்க. நீங்க தாத்தா காலத்துல இருந்து உட்டு தான் யூஸ் பண்றாங்க. எனக்கு உட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களா சூப்பரா வாங்கலாம். ஒரு 3 சீட், ஒரு கார்னர் சூப்பரா இருக்கும். நல்ல குஷனிங் கூட நல்லா பண்றோம். இது டீக்வுட் கலர், பிராண்டடா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுலயே பெண்ட் இருக்கு. பெண்ட் டைப் ஒரு இது ஸ்டைலிங் டைப்பும் இருக்கு, அதுவும் இருக்கு. இதுக்கு இன்னும் ஒரு 3 சீட் வரும். அது ரெடி ஆயிருக்கு. அது அடுத்த வீடியோ நான் காட்டுறேன். இது சூப்பரா இருக்கும். இது ரேட்டு நேர்ல வாங்க, ரேட்டு கம்மியா தான் இருக்கும். ரேட்டு தெரிஞ்சு பிடிச்சிருந்தா வாங்கிட்டு போங்க. தம்பி கத்துற, நான் வேற சவுண்ட் அதிகமா வச்சு கேட்டுட்டேன் கைஸ். சென்னை மயிலாப்பூர் நிசாபுரத்துல பாத்தீங்கன்னா சூப்பரான சோஃபா. டேய் டாடி ஓவரா ரியாக்ஷன் பண்ணா. சோஃபா பாய் ஏன் இப்படி கத்துறேன்னு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? ஏன்னா சோஃபா 4 by 3 4 + 3 = 7. for a reason. बोले जो कोयल बागों में है. உண்மையாவே இந்த பையனை பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கைஸ். இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு பையனா அப்படின்ட்டு ஆச்சரியப்படுத்துது. நான் ரீசெண்டா ஒரு வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் கைஸ். அதுல அம்மா என்னோட வெள்ளையா இருக்காங்க, அவங்க என்னோட ஃபேரா இருக்காங்க, அப்புறம் அப்பா வேற நான் வேற அப்படின்னு நிறைய வீடியோஸ் கண்ணில் பட்டுச்சு. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது பையனை பாருங்க கைஸ். அப்பாவோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்றான். அப்பாவோட ஏன்பா நீ கஷ்டப்படுற, நானே எடிட் பண்ணி உங்களுக்கு பண்ணி தரேன்பான்னு சொல்லிட்டு அவன் யூடியூப் பார்த்து ஏதோ பண்ணி எனக்கு பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா வீடியோ காத்தால் 4 மணி ஆகுது. நான் தான் எல்லா சோஃபாவும் எடுத்து வச்சிருப்போம். தார்பாய் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு டஸ்ட் தட்டிட்டு எல்லாத்தையும் இது பண்ணவே 1/2 மணி நேரம் ஆயிடும். நாங்க செஞ்ச சோஃபால எது விற்காம இருக்கு நான் எல்லாத்தையும் செக் பண்ணோம். என்னென்ன பொருள் இல்ல, என்னென்ன வாங்கணும் எல்லாத்தையும் அதை நோட் பண்ணோம். இது எல்லாமே நோட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள மணி 7 ஆயிடுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தான் படிப்பேன். ஏன்னா ஸ்கூல்ல டெஸ்ட் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நோட்ஸ் முடிச்சிட்டு ஸ்கூல் போவேன். ஸ்கூல் போயிட்டு நான் திருப்பி என்னென்ன போயிருக்கு, என்னென்ன மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஏதாவது சோஃபா அதை போய் வித்திச்சா எங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இதை முடிச்சுட்டு நான் யூடியூப்ல சர்ச் பண்ணுவேன். யூடியூப்ல பாப்பேன் என்னென்ன புது சோஃபா இருக்கா, அதை வச்சு மக்களுக்கு புது சோஃபாவை பண்ணி தரலாமே. நம்ம ஓன் மேனுஃபேக்சர்னால எது வேணா பண்ணி தர முடியும். பார்த்துட்டு என்னென்ன அதுல ஏதாவது புது சோஃபா இருக்கோ அதை மாடல் அப்படியே செஞ்சு கஸ்டமருக்கு தருவேன். ஷாப்பை மெயின்டைன் பண்றது நான் பார்த்துப்பேன், சோஃபா சைடு அப்பா பார்த்துப்பேன். இதெல்லாம் நான் ஒத்தாள் எல்லாமே நான் மேனேஜ் பண்றதுனாலதான் சென்னையில பெஸ்ட் பிரைஸ்க்கு பர்னிச்சர் தர முடியுது. மக்களுக்கு நல்லது பண்ணா என்ன கேஸ் பண்ணுவோம், மிஞ்சி போனா பணம் கொடுப்போம், இல்ல வேற ஏதாவது உதவி பண்ணுவோம். ஆனா
தங்கத்தை பாருங்க guys. சோஃபா வந்துட்டு பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரானா. சென்னையில புயல் வந்துட்டு இருக்கப்ப பக்கத்துல இருக்க பாட்டியோட பூக்கடையெல்லாம் காணாம போச்சு. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கடைசியில வந்துட்டு பெஸ்ட் பிரைஸ்க்கு நாங்க வந்து சோஃபா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க guys. புயல் பண்ணிடுச்சு. எங்க வீட்டுல பக்கத்துல ஒரு பாட்டி வந்து பூக்கடை வச்சிருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க. அவங்களது கூட மழை ரொம்ப மழை பெஞ்சு அந்த தண்ணியில அவங்க கடையை அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி நிலைமையில நிறைய மக்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் நினைஞ்சு சோஃபா எல்லாம் போயிருக்கோம். நீங்க உங்களுக்கு வந்து சோஃபா வேணும்னா எங்கள்கிட்ட வாங்க, நான் பெஸ்ட் பிரைஸ்க்கு பண்ணி தரேன். சோஃபா காலையில எந்திரிக்கும் போது சோஃபா கண்ணில தான் விழிப்பாங்க போல. ஃபியூச்சர்ல வந்துட்டு சோபா அப்படின்ற பெயரிலே மணப்பெண் கிடைக்க வாழ்த்துக்கள். காமெடி நிறைய பேர் வந்து என்கிட்ட கல்யாண காம்போ இருக்கான்னு கேக்குறாங்க. நேற்று ஒரு அக்கா வந்துருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க 1 லட்சம் என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்கு, அந்த 1 லட்சத்துக்குள்ள கல்யாண காம்போ ஏதாச்சும் வருமான்னு கேட்டாங்க. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நான் வீட்டு வேலை தான் செய்யறேன், ஆனா என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வச்சிருக்கேன், 1 லட்சம் தான் என்கிட்ட இருக்கு, அந்த 1 லட்சத்துக்குள்ள ஏதாச்சும் காம்போ வருமான்னு கேட்டாங்க. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க. இதை பார்த்துட்டு போயிட்டு எங்க அப்பாட்ட சொன்னேன், இவ்வளவு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்களாப்பா இந்த உலகத்துல. எங்க அப்பாட்ட ரொம்ப அடம் பிடிச்சி இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாங்கன்னு எல்லா மக்களுக்காக எங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி கேட்டு 57,000 ரூபாய் காம்போ ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். கல்யாண காம்போ ரெடி பண்ணிருக்கேன். இல்ல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், சைட் டேபிள், 5க்கு 6 பெரிய கட்டில், ஒரு மேட்ரஸ், ஒரு 3 சீட் சோஃபா, ஒரு டீப்பா, 2 பில்லோ, பெட்ஷீட், பில்லோவோட கவர், இது எல்லாமே சேர்த்து 57,000 ரூபாய் தான். நீங்க 1 லேக் கையில எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 கல்யாணம் பினிஷ் பண்ணிடலாம். உண்மையாவே வந்துட்டு இவங்க அப்பாவை பாராட்டணும் guys. ஏன்னா சிலரோட டாக்ஸிக் தந்தைகள்லாம் இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கம்மியான பிரைஸ்க்கெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இவரோட தந்தையை பாராட்டணும் guys. மட்டும் இல்லாம இந்த வீடியோ தான் guys என்ன வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே தூண்டுகோலா அமைஞ்சிச்சு. சிவாஜி படத்தை வச்சு ஒரு மீம் பார்த்தேன் guys. உண்மையாவே நல்லா இருந்துச்சு. ஒரு அக்கா வந்துருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க 1 லட்சம் என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்கு, அந்த 1 லட்சத்துக்குள்ள கல்யாண காம்போ ஏதாச்சும் வருமான்னு கேட்டாங்க. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நான் வீட்டு வேலை தான் செய்யறேன், ஆனா என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வச்சிருக்கேன், 1 லட்சம் தான் என்கிட்ட இருக்கு, அந்த 1 லட்சத்துக்குள்ள ஏதாச்சும் காம்போ வருமான்னு கேட்டாங்க. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க. இதை பார்த்துட்டு போயிட்டு எங்க அப்பாட்ட சொன்னேன், இவ்வளவு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்களாப்பா இந்த உலகத்துல. எங்க அப்பாட்ட ரொம்ப அடம் பிடிச்சி இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாங்கன்னு எல்லா மக்களுக்காக எங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி கேட்டு 57,000 ரூபாய் காம்போ ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். கல்யாண காம்போ ரெடி பண்ணிருக்கேன். இல்ல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், சைட் டேபிள், 5க்கு 6 பெரிய கட்டில், ஒரு மேட்ரஸ், ஒரு 3 சீட் சோஃபா, ஒரு டீப்பா, 2 பில்லோ, பெட்ஷீட், பில்லோவோட கவர், இது எல்லாமே சேர்த்து 57,000 ரூபாய் தான். நீங்க 1 லேக் கையில எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 கல்யாணம் பினிஷ் பண்ணிடலாம். பையன்கிட்டே ஒரு ஸ்கில் இருக்கு guys. எந்த பொருள் கொடுத்தாலும் நல்லா ப்ரோமோட் பண்றான். ஒரு இன்டர்வியூல இதை ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, அதையும் இவன் பண்றான். இப்பெல்லாம் என்ன guys ப்ரோமோட் பண்றானுங்க. ஒருத்தவெல்லாம் பாக்குறேன், மொபைல் கடையில போயிட்டு அந்த ஹெட்செட்லாம் ப்ரோமோட் பண்றான் போல, பிச்சு எரிகிறான், போட்டு தூக்கி தூக்கி வீசுறான். தமிழ்நாட்டுல யாராலுமே கொடுத்துருக்க முடியாது. ஆனா அவனுங்களோட ஒப்பிடும்போதுதான் இந்த பையன் சூப்பரா வந்துட்டு ப்ரோமோட் பண்றாங்க. இப்ப கமெண்ட்ல போட்டிருந்தீங்க, வீடியோ ஏன்பா வீடியோவே போடல ரொம்ப நாளா, எனக்கு ரொம்ப ஹெவி ஃபீவர், 102 செல்சியஸ்ல ரொம்ப ஃபீவர், ஹெவி ஃபீவர்ல இருந்தேன், ஏஞ்சிக்க முடியாத நிலைமையில இருந்தேன். ஒரு வாரமா நான் கடைக்கே வரல, இப்பதான் வந்திருக்கேன். அப்பாட்ட கேட்கணும் என்னென்ன ஆர்டர் இருக்கு, என்னென்ன டெலிவரி போகணும், என்னென்ன சோஃபா புது சோஃபா வந்திருக்கு, வீடியோ போட. இத்தனை நாள் வீடியோ போடலன்னு யாருமே கோச்சிக்காதீங்க, நான் ரொம்ப ஹெவி ஃபீவர்னால தான் போடல, இதுக்கப்புறம் போடுவேன். 102 செல்சியஸ் பாயிலிங் பாயிண்ட். ஆனா எனக்கும் இந்த தம்பிக்கும் வந்துட்டு ஒரு சின்ன சம்பந்தம் இருக்கு கைஸ். உங்க அப்பா வந்துட்டு சோஃபாவை மேக் பண்றாரு. மேக் பண்ணி அதை வந்துட்டு இவங்க ஓனா வந்துட்டு கடை வச்சு அதை வந்துட்டு விற்கிறவங்க. ஆனா எங்க அப்பா சோஃபா வந்துட்டு டேமேஜ் ஆச்சுன்னா அதை வந்து ரெடி பண்றவரு, சீட் கவர் ஒர்க் பண்றாரு. சோ சோஃபாவா ஜஸ்ட் கால் மீ ஒனிச்சான். சப்போஸ் தம்பி நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக தான் எடுக்கிற வீடியோ, சரியா? வந்து கமெண்ட்ல 2-3 நாளா பார்த்துட்டு இருக்கிறேன், ரொம்ப நெகட்டிவாகவே வருது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீடியோ போடுறதுக்கே பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பண்றேன், இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்றாங்க. நான் எதுவும் ஃப்ராடு தரம் எதுவும் நான் பண்ணதில்லை, எல்லாமே ஓப்பனா சொல்றேன். ப்ராஃபிட் எங்க அப்பாட்ட உடனே கேட்டு எல்லாமே நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன். எனக்கு வீடியோ போடுறதுக்கே பிடிக்க மாட்டேது, ஏன் அப்படி பேசுறாங்கன்னு எனக்கே தெரியல. நான் உண்மையா தான் இருக்கேன் உங்களுக்கு, ஆனா ஏன் நெகட்டிவ் கமெண்ட் அடிக்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஆமா கைஸ், ஏன் கைஸ் இப்படிலாம் பண்றீங்க? ஏன் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க? இந்த பையன் என்ன ஒரு சோஃபாக்கு ஒரு 2000 இல்ல 5000 எக்ஸ்ட்ரா வச்சு வித்துருப்பானா? அதுவும் நீ வாங்கிட்டு கமெண்ட் பண்ணினா கூட பரவாயில்ல, நீ வாங்காம நெகட்டிவ் கமெண்ட் போடுறிய ப்ரோ, இது உனக்கே நியாயமா இருக்கா? வந்து கமெண்ட்ஸ்ல இவ்வளவு வன்மத்தை கக்குறீங்கன்னு தெரியல. இதுவே வந்துட்டு அமலா சாஜி மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு ப்ரோமோட் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இனி இடிச்சுட்டு போயிட்டு அதுல காசை போட்டு ஏமாந்துருப்பீங்க. பசங்க வந்துட்டு அவங்களோட ஓன் பர்னிச்சரை வந்துட்டு ப்ரோமோட் பண்ணாலும் ரூட் எடுக்க செட்டிங் போட்டுருவீங்க. இன்னொன்று என்னன்னா, இந்த பையனை கண்டிப்பா வீடியோல மட்டும் இல்லை, நேர்லயும் வந்துட்டு நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. இவன் வந்து ஸ்கூல்லயும் வந்துட்டு கண்டிப்பா கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஏன் நான் இதை சொல்றேன்னா, எனக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. சும்மா நான் வீடியோக்காகலாம் சொல்லலை. நான் இப்போ ஒரு 7th படிச்சுட்டு இருப்பேன் கைஸ். குடும்ப சூழ்நிலை காரணமாக எங்க பாட்டி வந்துட்டு வடை சுட்டு தருவாங்க. ஈவினிங் நான் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து நான் சைக்கிள்லயே வந்துட்டு எங்க ஊரு ஃபுல்லாமே போய் நான் வித்துட்டு வருவேன். வடைன்ட்டு நான் வித்துட்டு வருவேன். கூட வந்துட்டு என்னோட ஒரு ஃப்ரெண்டும் வருவான். எதுக்கு வரானே தெரியல. அதனால அவனுக்கு ஒரு யூஸும் இல்லைனாலும் அவன் சும்மா என் கூட வருவான். ஒரு 2 மணி நேரம் போய் வைப்பேங்க. சன்செட் ஆகுற வரைக்கும் போய் வைப்பேங்க. உண்மையாவே நானும் அதெல்லாம் பண்ணேன்ற அளவுக்கு வந்துட்டு இப்ப எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்துட்டு சரியான இன்ட்ரோவெட்டு. அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் எப்படி எக்ஸ்ட்ரோவெட்டா மாதிரி அதெல்லாம் பண்ணிருப்பேன்னு எனக்கு இப்ப நினைச்சாலும் அது ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி போய் கஷ்டப்பட்டு வித்துட்டு வரதையும் கூட வந்துட்டு ஸ்கூல்ல வந்து கிண்டல் பண்ணுவானுங்க. இவர் வந்துட்டு ஃபங்க்ஷன்ல கூட வந்துட்டு கிண்டல் பண்ணியிருக்காங்க. எண்ணத்தை தின்றானுங்கன்னே தெரியல கைஸ். சோத்தை தின்றானுங்களா இல்லை வந்துட்டு வன்மத்தை தான் தின்றானுங்களானே தெரியல. சரி, அதெல்லாம் விடுங்க. என்னோட பழைய ஹோமிஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா நிறைய விஷயத்த வந்து நான் கண்டிப்பா ஷேர் பண்ணியிருப்பேன். உங்களுக்கே ஒன்று தோணும், இதெல்லாம் இவ்வளவு சுத்தடி வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். வேற என்னதான் பண்றது? இந்த மாதிரிலாம் அப்பப்போ வாங்கினாதான் கொஞ்சம் லைஃப் வந்து கிளுகிளுன்னு இருக்கும். சுத்தடி வாங்காத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா. ஏன் உன் வாழ்க்கையில இவ்வளவு சூத்தடி வாங்குற? சூத்தடி வாங்காத வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எல்லாரும் வந்துட்டு சூத்தடி வாங்குங்க, லைஃப்ல வந்துட்டு முன்னேறுங்க. ஓகே கைஸ், வீடியோ முடிச்சு. அப்புறம் தம்பி, தம்பி, you are stronger than you think. Today is your opportunity to build the sofa you want. அருமாத்தா பாத்துறேன் உங்கள ஒரு நிமிஷமா பேசிட்டே இருக்கீங்க. நான் இதை சொல்ல மாட்டேன். 2023 ரேவைண்ட் வீடியோன்னு ஒன்று போட்டேன் கைஸ். அது வந்து யூடியூப் வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணி போட்ட வீடியோ தான். அந்த வருஷம் எடுத்த எல்லா வீடியோஸ்லயும் ஒரு பீக்கான ஒரு மூமெண்ட்ஸை மட்டும் கட் பண்ணி வந்துட்டு மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு வீடியோவை போடுறது தான் அந்த வீடியோ. ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ்ல இருந்தா நான் கட் பண்ணி போட்டேன். ஆனால் அந்த வீடியோஸ்க்கெல்லாம் அப்போ நான் யூஸ் பண்ணப்போ எந்த ஒரு காப்பிரைட் கிளைமு மியூசிக்ல வந்துட்டு எந்த ஒரு இதுக்கும் வந்து வரல. ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து ஒரு வீடியோவா போடுறேன். 58 நிமிஷம் வீடியோவா போடுறேன். 6 காப்பிரைட் கிளைம் கைஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் 7வது ஒரு காப்பிரைட் கிளைம் வருது. அதுக்கடுத்து 8வது ஒரு காப்பிரைட் கிளைம் வருது. அதை போங்கடா, மனசே சரியில்லை. அந்த காப்பிரைட் ஆன இடத்தெல்லாம் மியூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூட்டும் பண்ணிட்டேன். ஒரு 6-7 இடத்துல மியூட்டும் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா $3 இருந்தது $7 மாறிடுச்சு. அதாவது ஆட் பிளே ஆகும், ஆனா அதுக்கான முக்கால்வாசி காசு வந்து யூடியூப்க்கு போயிடும். யூடியூப் நண்பரே, காசு இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டையா. ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைங்களா, எங்களை பார்த்து வயிற்றுல அடிச்சின்னு சாவாதி. ஓகே கைஸ், அவ்வளோதான், வீடியோ முடிச்சு. உங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் வீடியோ வந்துட்டு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்துட்டு நான் பப்ளிக்காக எடுத்து விடுறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.